தாவேகா தலைவர் விஜய் நாளைக்கு நெல்லையில் செய்யக்கூடிய பிரச்சாரம் அதுதான் ஏறத்தாழ அவருடைய கடைசி பிரச்சாரமாக இருக்கும். அதற்கு பிறகு வெளியில் வராமல் ஆன்லைன்லேயே பல காரணங்களை சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிடலாம் என்று தாவேகா திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாவேகா குறித்து எது வந்தாலும் அவங்க ஆமானும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொதுச் செயலாளரை ஏதாவதுன்னா ட்வீட் போடவும் பார்த்துக்குங்கிறாங்க. இப்படி ஒரு கட்சியை அகில இந்திய அளவில் இல்லை, நீங்கள் வேர்ல்டுலேயே பார்த்துருக்க முடியாதுங்கிற ஒரு இடம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் தீவிரமான ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறார். அடுத்த படமாக எலெக்ஷனுக்கு பிறகுனா அது இல்லை, அரசியல் ரீதியிலாம் பேட்டி கொடுக்கறது எப்படின்னு ஒரு டிஸ்கஷனில் இருக்காருன்னு ஒரு செய்தியும் ஓடி இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பண்ணுற வேலையா அப்படின்னு விஜய் அவர்களே கார்த்தி சிதம்பரம் அதை ரொம்ப எள்ளி நகையாடி ஒரு பதிவையும் விட்டிருக்கிறார். அது இன்னொரு பக்கம் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது விஜயை சுற்றி? விஜயினுடைய பிரச்சாரம் வீட்டில் இருந்தபடிதானா? அடுத்த கட்ட டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்தக்கூடிய ஒரே கட்சியாக டிவிக்கு மாறி இருக்கிறதா? அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு வினோதமான கட்சியாக தாவேகா கட்சி இருக்கிறது. அதனுடைய தலைவரும் மற்ற தலைவர்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. அவர் வருவாரா, வரமாட்டாரா, என்ன செய்ய போகிறாரு, என்ன முடிவெடுக்க போகிறாரு, தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஓடிட்டுருக்கு. இதற்கிடையில் அவர் டிஸ்கஷன் வேறு இருக்கிறாரு. அது திரைப்படத்திற்கா, இல்லைன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கா, இல்லைன்னு சொன்னால் பேட்டி கொடுக்கறதுக்கா, இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் ஓடிட்டுருக்கு. உண்மையில் தாவேகாவில் என்ன நடக்குது? அதாவது இந்த விஜயனுடைய அந்த வீடு, நீலாங்கரை வீடு இருக்கு. வீடுக்கு அது ஒரு பெரிய கேட்டு. நீங்கள் அந்த காலத்து அரண்மனையில் அகழியெல்லாம் வச்சு வெட்டி கதவை திறக்க முதல்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய கேட் இருக்கும். இந்த கேட்டை திறப்பாங்களான்னு பார்த்துட்டு வெளியில் நம்ம ஆட்கள் மீடியாவிலேருந்து கேமரா யூனிட்டு எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே பல அடுக்குகள் இருக்கும். பனையூர் ஆஃபீஸ் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். உள்ளே என்னங்கிறது நம்ம போயிட்டு வரலாம். இது அப்படி போக முடியாது. உள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆட்கள் கிடைக்கிற தகவல்களை வச்சு எழுதுறது தான். இதில் என்னென்னா, திட்டமிட்டு ஒரு வாரமாக ஒரு விஷயம் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. விஜய் ஒரு தீவிரமான டிஸ்கஷன்ல இருக்கிறார். அதாவது அவர் தேர்தலுக்கு முன்பாக இந்த பத்திரிகையாளரை சந்திக்கல, தைரியம் இருந்தா வெளில வர சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா, விஜய் வெளியவா, விஜய் வெளியவா, அது அவரே வேற, விஜய் வெளியவா, வீட்டை விட்டு பனையோரை விட்டு வெளியவான்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. அந்த கரையை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு விஜய். அப்போ என்ன, எதுவும் ப்ரெஸ் மீட், ப்ரெஸ் கிளப்ல எதுவும் வச்சு இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களையும் வர வச்சு எல்லா சேனலுக்கும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னு எதுவும் பண்ண போறாரா அப்படின்னு ஆர்வமாக பார்த்தா அதுதான் இல்லை. கடைசியாக அவர்களுடைய இந்த வராத திரைப்படமான ஜனநாயகன் அடுத்த வாரம் தேர்தலுக்கு பிறகு அது எப்போனாலும் வரட்டும், நல்லபடியாக வசூல் பண்ணட்டும். திரையில விஜயை பார்க்கறதுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் காத்திருக்கு. அவங்களுக்குலாம் நம்முடைய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச், அது சார்ந்த விஷயங்கள், அதை இவங்க தான் செஞ்சாங்க, ஜி குழுமம் தான் செஞ்சுருந்தாங்க. அப்படி செஞ்சுருந்தது அவங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஓடிடி ரைட்ஸ் முதல்ல சன் டிவிக்கு போனதாக, அதனுடைய சேட்டலைட் ரைட்ஸ் போனதாக சொல்லப்பட்டது. அப்புறம் அதுக்கு பிறகு அதையும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அவங்க ஐ திங்க் விஜயை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுற மாதிரி, விஜய் ப்ரமோட் பண்ணுறதுனா விஜயினுடைய சுற்றுகள் அப்படின்னு அவருடைய பாடல்கள் எல்லாம் அந்த ரியாலிட்டி ஷோஸில் குழந்தைங்களை பாட வச்ச ஒரு வைபோ, ஒரு எந்தோ, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அதாவது ஒரு அவர் அடுத்த லெவலுக்கு அவர் மீதான ஒரு ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், அது யார் வேணாலும் நிலைப்பாடு வேணாலும் நடக்கலாம். கட்சிக்காரங்களே சேனலும் நடத்துகிறாங்க, நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. அவங்க எடிட்டோரியல் பாலிசியை கூட வச்சுக்கிட்டோம். இப்போ அவங்க ஒரு மணி நேர பேட்டி, ஒரு மணி நேரம் அரசியல் குறித்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ 10 நிமிஷம் 6 நிமிஷம் தான் பேசுறாரு, 1 மணி நேரம்னா எப்படின்னு தெரியல. ஸ்கிரிப்டட்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 மணி நேரம் படத்தை வெவ்வேறு இதாக எடுத்து இணைச்சி போடுறது இல்லையா, அது எடிட்டில் பார்த்துப்பாங்க, மற்றதெல்லாம் ஓடிடும். 1 மணி நேரம் அரசியல் பேட்டி அப்படின்னு விஜய் ரெடி ஆகிட்டு இருக்காரு. கட்டாயம் கொடுப்பாரு. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டான் அந்த பேட்டி வரும் அப்படின்னு ஒரு 10 நாளாக ஏறத்தாழ இது ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். திட்டம் போயிட்டு இருக்கு, ஃபயராக இருக்கும், வெயிட்டிங்கில் இருங்க. பின்னால் ஃபயர் போட்டுட்டே பேசுவாங்க. இந்த ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய ஆந்தம், என்ன போற இடத்துல எல்லாம் பாடிட்டு போறாரு அவரே வேற பாடுறாரு. எத்தனை இடத்துக்கு போனாரும் போற இடத்துல எல்லாம் பாடுறாருக்கிறீங்க. கடைசியா திருச்சிலையும் இதுல திருச்சியில பாடினாரு, பாண்டிச்சேரியில பாடினாரு நினைக்கிறேன். அங்கதான் நிறைய தொண்டர்களுக்கு அடி கிடைச்சது. இவர் பாட்டு சாவியை பூரா போலீஸ் ஆஃப் பண்ணி புடிங்கிட்டு ஓடுனதெல்லாம் போச்சுன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த 2 பாட்டு இதுக்கப்புறம் அவர் எங்கே பாடுவாருங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால அவர்கிட்ட எல்லா விதமான கேள்வி, அவர் ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதமர் மோடியை நம்ம ஊடகவியலாளர்கள் போய் ரொம்ப கடுமையாக கேட்பாங்க, தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எது? அவர் உப்மா அப்படின்னு அவர் ரொம்ப அது அப்படியே இவ்வளோ கடுமையான கேள்வி அப்படின்ட்டு அவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அதை ஹிந்தியில் சொல்லுவார் உப்புமா அப்படின்னு. உப்புமானா அதை ஒருத்தர் பேக்கில் தமிழில் வேறு அதை மொழி பெயர்த்து அந்த வாய்ஸ்க்கு மேலே ஓவர்லேப்பை போட்டு
இந்த மாதிரி இப்போ விஜய் வந்து அதில் நீட்டு குறித்து என்ன, முல்லை பெரியாறு என்ன, காவிரி பிரச்சனை, கர்நாடகா, தீய சக்தி திமுக, ஒன்றிய பாஜக, பாசிசம்னா என்ன, இதுலேருந்து அத்தனையும் அதிமுக ஏன் ஒன்றுமே கிடையாது, ஏன் நான் எம்ஜிஆர் வாரிசு, இதெல்லாம் அவர் ரெடி பண்ணி ஒரு பிடிப்பாரு. ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் அவர் ரெடி பண்ணுறாருன்னா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க இப்போ வரைக்கும் மறுக்கலைன்னா அப்போ அதுதான் தயாரா இல்லை நீங்கள் தான் கசி விட்டீங்களான்னு ஒரு கேள்வி. அவங்க ஒரு காலத்துலையும் எதையுமே மறுத்தது கிடையாது. அதுதான் அந்த கட்சியில் இருக்க பெரும் பிரச்சனையாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர்னா அவர் ஸ்கிரிப்ட் ரெடியாக அவர் இதுக்கு போயிருக்கு, அவர் ஓகே சொன்னார்னா எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேசுபொருள் இருக்கு. அதுவும் நீங்க இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, டப்பிங் போயிருவீங்களா என்பதாக அது பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம். ஏன்னா விஜய் பேசாமலே இருக்காருங்கிற குற்றச்சாட்டு. அப்போ விஜய் வெளியவே வரலன்னு குற்றச்சாட்டு இருக்கு. 250 அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போய் சொல்லுங்களேன். அந்த துயரை துடைக்கிறாங்களாம். அவர் மீது விழுந்த சொல்ல அவங்க தொடர்ச்சி ஆகணும் அப்படின்னு இருக்காங்களாம். உங்க வேட்பாளர்கள் பூரா பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொம்மை செஞ்சு காரில் ஏற்றுறதுக்கு. இப்போ ஒரு வேட்பாளர் செஞ்சனால அத்தனை பேரும் அது எங்கே செஞ்சாங்கன்னு கேட்டால் ஆர்டர் கொடுக்கணும். இப்போ 234 பேரும் சரியான விஜயோட அந்த தொகுதியில் மட்டும் வேண்டாம், இல்லை அங்கேயும் வேணும். இவரை சொந்த தொகுதிக்கும் போய் ஓட்டு கேட்க மாட்டாரு, போக மாட்டாரு. உள்ள இருக்க கட்சிக்காரன் இந்த பொம்மையை ஏற்றி உட்கார வச்சு கொண்டு போய் ஊர் ஊராக காட்டி அவங்க ஓட்டு கேட்டு பூத்து வாரியாக போகிறதுங்கிறது தான் ஓடிக்கிட்டு இல்லை. அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாலே எவ்வளோ பெரிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி விடுறாரு பார்த்தீங்களா. ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா எந்த அளவுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும். விசில் வித்துருக்கு, அந்த துண்டு நேர்மைகளுக்கு ஒரு நிறைய அதில் அவர் மொத்த துண்டு ஒரே கலரில் அடிச்சிருந்தா கொஞ்சம் இது அதுக்கான அந்த சாயம் வாங்கிறது குறைஞ்சிருக்கும். அதில் 2 கலருங்கிறதுனால அந்த 2 கலர் நடுவில் நீங்கள் யானையை வரையணும், அப்புறம் அந்த பூவை வேற வரையணும், வாகைப்பூ, இதெல்லாம் வெவ்வேறு கலர்னும் போது கொஞ்சம் பட் அது ஒரு தொழிலாக போயிருக்கு. அந்த கட்சி கொடி சார்ந்த உங்களுக்கு டிஷர்ட்டு கஸ்டமைஸ்டு பிரிண்டிங்கு, வேட்டி, பெண்களுக்கான அந்த வண்ணத்திலேயே அவங்களுக்கான சேலைகள், நீங்க சுடிதார் போன்ற உடைகள் எதா இருந்தாலும் அதில் விஜயனுடைய கஸ்டமைஸ்டு கீ செயின் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் போது அதுக்கான அந்த கைப்பிடியோட சேர்ந்து உள்ள லைட் வச்சு இந்த பக்கம் விசில் சின்னம் போட்டு அதை நீங்க எப்படி காட்டிட்டு இருட்டில் எப்படி காட்டினீங்கன்னா நம்ம பிரதமர் ஒரு தாமரை பூ வச்சு அந்த லைட்டை உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும் இப்படியே காட்டிட்டு இருந்தார் பாருங்க டிநகர் ரோட் ஷோல. அந்த மாதிரி அவர் கையில் ஒரு விசில் இதை கொடுத்து வேட்பாளர்லாம் அப்புறம் இருட்டில் விளக்கு வெளிச்சத்துல காட்டணும்ல சின்னம். ஆமா, இப்போ விசில் நிறைய வித்துட்டு இருக்கு. ஏன்னா இவர் செங்கோட்டையன் அவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி பிடிச்சிருக்கக்கூடிய சளியெல்லாம் தீரும்னா விசிலை வாங்கி ஊதுங்க, சளி தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருடைய வீட்லையும் விசில் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இல்லைங்க, இந்த சளிகள்லாம் போனீங்கன்னா இந்த தைலம் ஒன்று கொண்டு வந்து விற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மழை பேரை சொல்லி மூலிகை பேரை சொல்லி அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தைலம் சார் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சையை கரைச்சிரும்னு டெமோலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் தர்மாக்கோலை அதை கரைக்கக்கூடியதுன்னு அதில் 2 நெஞ்சு சளியை உங்களுக்கு தர்மாக்கோலை கரைக்கிற மாதிரி கரன்னு கரைச்சிரும் சார் அப்படின்ட்டு. நான் இஞ்சி முறப்பா அவங்க டெமோ கொடுப்பாங்க, இஞ்சி முறப்பா அப்படின்ட்டு உங்களுடைய தொண்டையில இருந்து அத்தனையும் அந்த சளியை மொத்தமாக வேரோட அலசி விலைகளை எடுத்துரும் சார் அப்படின்ற மாதிரி இந்த லெவலுக்கு கட்சி இறங்கி போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய தலைவர் ஒரு ஆயுர்வேதத்துல மூச்சு பயிற்சிங்கிறாரு. ஆயுர்வேதம் மூச்சு பயிற்சி எப்போ சேர்த்தாங்க நமக்கு தெரியல. நீங்க யோகா மூச்சு பயிற்சி இதெல்லாம்னா அது வேற. இது 2 தனித்தனியாக எப்போ பிரிச்சாங்களா சேர்த்தாங்களா, மூச்சு பயிற்சியோட சேர்ந்து யோகா கம்பைண்டாகவும் சொல்லி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க துறையே ஆயுஷ்னு தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு ஆயுர்வேதம் தனியாக, உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய யுனானி சரியா இருக்கு, சித்தா இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, யோகா தான் ஒய்யி. மூச்சு பயிற்சி இதுக்குள்ளே வந்துட்டோம்னா அது ஏன் தனியாக போட்டாங்க. நம்ம ஊரில் இங்கே எப்படி சித்த மருத்துவம் இருக்கோ அங்கே அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடியது ஆயுர்வேத மருத்துவமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்க கிடைக்கக்கூடிய மூலிகைகள் அதனுடைய அடிப்படையில் அந்த பிராந்தியத்துக்கானது. உங்களுக்கு விந்திய மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை கொண்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவர் புது விதமாக போட்டு அட்டி சோஷியல் மீடியா முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு நல்லா தான் இருந்தாப்புல, என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இல்லை குழம்பி போயிருக்கிறாரு. இங்கே நம்முடைய வாழ்க்கையும் போச்சு, நம்முடைய வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படிங்கிற விரக்தியில் இப்படி ஏதாவது ட்ரம்ப் மாதிரி பிதட்டிட்டு இருக்காரா? ஆனால் இவ்வளவுலேயும் சாமர்த்தியமான ஆள் யாருன்னா நாஞ்சில் சம்பத் தான். சீட்டே வாங்கலை பாருங்க. சீட் எதுக்கு கூப்பிட்டா நான் பேச வரேன், எனக்குள்ள காசை தந்துருங்க. பரப்புரை செயலாளர் அதுக்கான வேலைகள் எவ்வளவு தெளிவான ஆள் பாருங்க. ஏன் அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்க கூடாதா? அவரை கொண்டு போய் ஸ்டாலினுக்கு எதிராகவே இறக்கி விட்டுருக்கலாமே. யார் உங்களை
வேண்டாம்னாயே நம்ம வேட்பாளர் பேரை மாற்றி சொல்ல வேண்டாம், விஜயை மாற்றி சொல்லும்போது நம்ம சொல்றது பெரிய குற்றம் இல்லைன்னு வைங்க. அவர் பாபுவா பிரபுவான்னு தெரியாமல் அவரை இறக்கி விட்டு போகிறதுங்கிறதெல்லாம் இருக்கும்போது அவர் ஆனால் தெளிவான ஆளு, பிழைக்க தெரிஞ்ச மனுஷன்னா அவர் தான். ஏற்கனவே பல பேர் அவர் மதிமுக நின்று போய் அவர் சீட்டு கொடுத்தாங்களா இல்லை அவர் பிரச்சாரம் மட்டும் தான் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. அப்படியான சூழலில் தெளிவாக மனுஷன் தப்பிச்சு விட்டாருங்கிற வகையில் நம்ம அவரை பாராட்டலாம். இப்போ அவரை கொண்டு போய் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த கூட்டங்கட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் செங்கோட்டையன் அவர் ஊரில் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். நீங்கள் வேட்பாளர் மூஞ்சியே ஓட்டு கேட்குற நேரத்தில் பார்க்கலாம் எப்படிங்க. இப்போ இதெல்லாம் இதாக போகுது, நாங்கள் இங்கே வந்துட்டோம்னா எங்கள் தொகுதியில் ஓட்டு கேட்கல, அப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னா நான் வர்றதுக்கு வேண்டாம், நீங்களே போங்க, நம்ம இந்த கூட்டம் போகிறதுனால தான் நீங்கள் அங்கே இருக்க முடியல, கூட்டத்தையே ரத்து பண்ணுறோம் என்று அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அதாவது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் எத்தனையோ வினோதமான வாக்கு சேகரிப்புகளை பார்த்திருக்கிறது. ஆனால் முதல் முறை தாவேக்கா வேற விதத்துக்கு இந்த தேர்தலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு மாசா, ஒரு வைபா, ஒரு பிளாஸ்டா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு தலைவர்கள்லாம் போவாங்க, அந்த வேலைகளை வந்து செய்வாங்க. ஏன்னா தலைவர்களுடைய முகத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொண்டர்களுக்கு. அதுவும் விஜய் ஒரு நடிகராக இருக்கிற போது பரவாயில்லையா, எல்லா இடத்துக்கும் வந்தார், கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு அது ஓட்டு இதாகும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த ஏற்கனவே இருந்த மவுசு குறைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போகும். நீங்கள் குக்கிராமம் வரைக்கும் போக முடியாது, ஒவ்வொரு வட்டத்துக்கும் போக முடியாதுன்னா புரிஞ்சுக்க முடியுது. தொகுதிக்கு ஒரு இடம், 2 இடம், 2 ஜாயிண்ட்டு, மெயின் ரோட்ல நின்று பேசுறது உங்களுக்கு என்ன? அப்போ உங்களுடைய அனுபவமின்மை, அந்த முதிர்ச்சிங்கிறத விடுங்க, அனுபவமே இல்லைங்கிறது தான் இது காட்டுது. இதில் இந்த வேட்புமனுலாம் இவங்க வழக்கறிஞர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இவ்வளவு. ஏன்னா வெறுமனே சட்டம் படிச்சதை வச்சு இதை செய்யறது இல்லை. நீங்கள் திமுக அதிமுகவில் ஒரு பகுதி செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பக்காவாக ஃபீல் பண்ணுவாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வரக்கூடிய, வெறுமனே அந்த ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது மட்டும் போதாது. ஏன்னா வயசுல நடக்கிற வயசா முடிஞ்ச வயசான்னு தெரியாமல் ஆளு கொண்டு போட்டேன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சியில் 2 பேர் ரெடி பண்ணுறாங்களே வேட்புமனு பெரம்பூர்லையும் வைக்கலாம், அவங்க 2 பேரும் ஒரு ஃபோனில் பேசியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும்ல. சொத்து மதிப்பெல்லாம் ஒரு நாள் 6 கோடியா இல்லை, அந்த ரேட் இவங்க ரேட்டு போடுறது தானே. இந்த பிளாட்டு சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தா அந்த ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ, செங்கல்பட்டுல இருந்தா இவ்வளோ, விழுப்புரம்னா ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, திருச்சினா ஒன்று, திருச்சியிலேயே உங்களுக்கு அவுட்டரில் ஒன்று, மாவட்டத்துக்கு உள்ள ஒன்று, மாவட்டத்துக்கு வெளியில் ஊரை தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றுன்னு இந்த பிளாட் எஸ்டிமேட் இருக்கும்ல. சென்னையில் இருக்கிறதுக்கான ரேட் அங்கே இருக்க போடும்போது முன்ன பின்ன தோராய மதிப்பில் ஒரு இது வரும். ஆனால் 2 பேரும் ஒரே ஆளுக்கு தான் ரெடி பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு வாட்டி ஃபோன் பேசியிருந்தா டிஸ்கிரிப்பன்ஸே இல்லாமல் போயிருக்கும்ல. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கட்சிக்குள்ளேயே ஒருங்கிணைஞ்சு ஒரு வேலைக்கு வரலங்கிறது தான் இது வெளிப்படுத்தி இருக்கு. இது தவறெல்லாம் மாற்றலாம், உங்களுக்கு சட்ட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எத்தனை அடிஷ்னல் அஃபிடவிட் வேணாலும் போட்டுருந்துருக்கலாம், எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. எல்லா கட்சிகளும் பண்ணுறது. ஆனால் உங்களுடைய முதிர்ச்சியின்மையை மற்ற எல்லாத்த விட இது வெளிக்காட்டுவதாக அமைஞ்சிட்டதுனால அடுத்த முறை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கணுங்கிறது தான். இந்த மாதிரி இன்னும் இருங்க, வேட்புமனு வாபஸ் வாங்குற நாள் முடியட்டும். இன்றைக்கி தானே பரிசிக்கலண்ணே, வாபஸ் வாங்குற நாள் முடியட்டும். எத்தனை பேர் திமுக அதிமுக காசு வாங்கிட்டு வேட்புமனு வாபஸ் வாங்குறான்னு பாருங்கள். 1, எத்தனை பேர் திமுக அதிமுக காசு வாங்கிட்டு பிரச்சாரத்துக்கே போகாமல் இருக்காங்கன்னு பாருங்க. கடைசி நாளில் போய் அந்த கட்சியிலே சேர்ந்துருவாங்க, திமுகவில் சந்தித்து இந்த வேட்பாளர் சேர்ந்தாருன்றுவாங்க. ராமதாஸ் போட்ட வேட்பாளர் யாரோ ஒருத்தர் போய் அன்புமணி சந்திச்சு அங்கே சேர்ந்துட்டாரு, 2 கட்சி வர நீக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்கும். அங்கே சசிகலா கட்சியினுடைய வேட்பாளரை 10 பேர் முன்மொழிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதியை சேர்ந்தவங்க. இவர் எங்களுக்கு தெரியுங்க, இவர் நிற்கலாம், இவர் நிற்கிறதுல நல்ல மனுஷன் தாங்கிற மாதிரி முன்மொழியறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் 4 பேரை கடத்திட்டு போயிட்டாங்க எடப்பாடி தரப்புல. நீங்க ஒரு நன்னிலம் காமராஜ் ஆட்கள் கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நிராகரிக்க வைக்கிறது ஆட்களை திருப்பி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னுட்டு உருண்டு போராட்டம். இவ்வளவு கூத்து நடக்குது. இன்னும் திமுக அதிமுக ஆக்சுவலா வார்டு வரைக்கும் பூத் வரைக்கும் கேம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நீங்களே எந்த நெருக்கடியும் இல்லாமலே உங்களுக்கு இவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்னா அவங்க கேம் ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எலெக்ஷன் அந்த வேட்புமனு வித்ட்ராயல் ஐ திங்க் 9 நினைக்கிறேன் முடிஞ்சு. நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் எப்படி பம்பரமாக சொல்கிறாங்க. அந்த 10 நாள் தான் முழு வீச்சில். இப்போயும் உங்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் அது அஃப்கோர்ஸ் பிலோ த பெல்ட்டாக போனாலும் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறதோ இல்லை அதுக்கு ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலினோ பதில் கொடுக்குறதோ அது டிஎம்கேவாக போயிடுச்சு பாருங்க. எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் எத்தனை முனைகள் வந்தாலும் இல்லை தேசிய கட்சிகள்னாலும் களத்தில் இல்லாமல் காணாமல் போகிற அளவுக்கு இவங்க சுற்றி வேலை பார்ப்பாங்க. அதில் தான் இங்கே
எக்ஸ்பர்ட்ஸ். ஆமா, இதுதான் நிலைச்சு நிற்கும். காலகாலமாக இங்க இருக்கக்கூடிய அரசியலை பேசுறது, விஷயங்களை பேசுறது தான் நிலைச்சு நிற்கும். இதுல காங்கிரஸ்காரனே தோக்கடிக்க காங்கிரஸ்காரனே போய் பதில் போட்டி வேட்புமனு போடுறது, அதை நிராகரிக்க வைங்கன்னு கேட்கறது, அது ஒரு பக்கம் ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் வந்து எப்பயுமே அது பிரமாதமான அற்புதமான அபரிமிதமான ஒரு கட்சியா. இதுல வேற வந்து ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வந்துட்டு தான் பாண்டிச்சேரி போறாரு. இங்கே வந்து ஒரு ஹாய் பேசுகிறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஒன்று சந்திச்சுட்டு போகிறதுக்கோ நேரம் இல்லை. இப்போ இவங்களுக்குள்ளால எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த 28 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் திமுக காரங்க காங்கிரஸுக்கு வேலை செய்வாங்க, இல்லைன்னு சொன்னால் பழைய அந்த ஒரு நெருக்கம் தொடருமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எத்தனை வந்து இவங்க எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறலாம் தெரியல. இல்லை 28 சீட்டு வாங்கினது நீங்கள் வேலை பார்க்கலாம். விஜய்கிட்ட போய் 70 வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, என்னைக்கு லிஸ்ட் விட்டுருப்பீங்க. அதனால தான் அங்கே போகலை. கடைசியாக வாய்ப்பு இருந்த நேரம் அதனால தான் போகலை. அதிகமான தொகுதிகளை வாங்கினா நமக்கு கஷ்டம், வேலை பார்க்குறது கஷ்டம். போராடுறதே பாருங்கள், இன்னைக்கு விஷயம் முடிஞ்சிருக்கும், அடுத்த மாதம் தான் போராடுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய நிலைமை எல்லாம் இருக்குது. காங்கிரஸ் ஆச்சு அடுத்த மாதம், விஜய் அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கான போராட்டங்கள்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பழையனா இந்த நூற்றாண்டை கடந்து அவ்வளோ பெரிய கட்சியை விடவும் விஜய் ஸ்லோவாக இருக்காருங்கிறது தான். ஒருவேளை அது 2.5 வயசு தான், 2.25 வயசு தான் ஆகுறதுனால அந்த ஸ்லோவாக இருக்கான்னு தெரில. ஸ்பீடப் ஆகிறதுக்கான வழியே இல்லைங்கிறத நம்ம ரியாலிட்டியாக பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி களத்தில் நீங்கள் எப்படி நிற்க போகிறீங்க, ஆடி காற்றுல அம்மியே பறக்கும். இந்த காற்று, எலெக்ஷன் காற்று வந்து சாதாரண காற்று இல்லை, உள்ளடி வேலைகள் நடக்கும். வேட்பாளரை வந்து தூக்கக்கூடியது, வாங்கக்கூடியது எல்லாம் நடக்கும். கடைசியில் சொல்லுவாங்க, மச்சான் எல்லாரும் திமுகவை போட்டுக்குங்க, நான் வரமாட்டேன், ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. வேட்பாளர்கள்லாம் தெரியலைங்க. நீங்கள் அர்பன் ஆச்சும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நகர்ப்புறங்கள்னாலும் நீங்கள் போகிறதுக்கு ரூட்ஸ் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கிராமங்கள்லாம் நீ ஒவ்வொரு எந்த கிராமத்துக்கு போகிறது, எதை விடுறது கூட யார் வருவா. ஒத்தையில் ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு திருத்தணியில் கொண்டு போய் போட்டு, எத்தனை கிராமம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாத ஆளை கொண்டு போய் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா, 2 மாவட்டம் தள்ளி இருக்கிறவங்க போட்டிங்கன்னா அந்த கிராமங்களை கண்டுபிடிச்சி அதில் ஊராக போகிறதுக்கு இருக்கிற நாளைக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை கிராமம்னு பிரிப்பான், எதை விடுவான், எது அந்த ஊரில் மையப்புள்ளி, இங்கே போட்டால் இந்த கிராமத்துலலாம் வருவாங்கன்னு அவனுக்கு தெரியாது. இவ்வளவு குழப்பங்களோட ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, ஏற்கனவே வந்து புதிய நபர்கள், இவங்க எல்லாமே புதிய நபர்கள் தான். இயக்கங்கள் அது இதில் இருந்தால் கூட மக்கள் பணி செஞ்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் 100 பேர் வேற கட்சியில் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அதனால அவங்க ஏற்கனவே வேற எலெக்ஷன் நின்றுப்பாங்க தெரியும். அப்படின்றதில் தாண்டி இந்த 144 என்ன ஆகுங்கிறத கேள்வியா நிற்குது. இவ்வளவையும் தாண்டி விஜய் வெளியே வராமல் ஒரு ஓட்டு கிடைக்குது அப்படின்னா அது என்ன ஆகுது? அந்த வாக்காளர்கள் ஒரு முறை தான் சான்ஸ் கொடுக்கக்கூடியவர்களா, வேற எதுவும் வேண்டாம் போட்டவங்க, இவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ரெகுலராக அது அவருடைய ஓட்டா மாறதுக்கான வழிகள் அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவரும் அதற்கு பிறகு தொடர்வாராங்கிறது அதை விட பெரிய கேள்வியா இருக்கு. எலெக்ஷன் அடுத்த 10 நாட்கள் அப்படிங்கிறது தான் சுழன்று ஆடக்கூடியதா இருக்கும். பார்ப்போம். பல ஆமா, இன்னும் சூடு பறக்க நிறைய செய்திகள் நமக்கு வரும். தொடர்ந்து பேசுவோம். பார்ப்போம்.